Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துல ஐந்தாண்டு திட்டங்கள் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப ஐந்தாண்டு திட்டங்கள் மூலம் இந்திய பொருளாதார திட்டமிடல் நமக்கு ரஷ்யாவிடமிருந்து தான் பெறப்பட்டது. இது ஒரு ஃபில்லப் மாரி பாத்துங்க. இந்திய ஐந்தாண்டு திட்டங்கள் மூலம் நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் எதுக்காக ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டாங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதார திட்டமிடலுக்காக தான் அது ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எதிலிருந்து நமக்கு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்யாவிடம் இருந்து பெறப்பட்டது. ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? பொருளாதார திட்டமிடல். ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? பொருளாதார திட்டமிடல். அது பெறப்பட்ட நாடு ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. பாருங்க, இதுவரை இந்தியா மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்கு, செயல்படுத்திருக்கு. நமக்கு 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் இறுதி ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள் 12வது ஐந்தாண்டு திட்டத்தை நிறுத்துச்சு இல்லையா? அதுக்கு பிறகு என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1915 2015 நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு குழுவை ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் என்ற குழுவை 2015 ஜனவரி 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தியது. முக்கியமான வினா பாருங்க. இப்ப ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? பொருளாதார திட்டமிடல். அது பெறப்பட்ட நாடு ரஷ்யாவிடம் இருந்து. ஐந்தாண்டு திட்டங்கள் மொத்தம் 12 திட்டங்களை நம்ம நாடு செயல்படுத்தி இருக்குது. 12வது திட்டம் தான் நமக்கு இறுதி திட்டம், ஐந்தாண்டு திட்டம். அப்ப ஐந்தாண்டு திட்டத்தை நிறுத்திடுச்சுன்னா அடுத்து நம்ம நாடு என்ன செஞ்சது, எதை கொண்டு வந்துச்சு அப்படின்னாக்க நிதி ஆயோக் எனும் குழுவை 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு அறிமுகப்படுத்தியது. பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், நம்ம ஐந்தாண்டு திட்டத்துடைய இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்கட். அடுத்து பாருங்க, முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1951ல இருந்து 56 வரைக்கும் நடந்ததுதான் முதல் ஐந்தாண்டு திட்டம். இது ஹாரெட் டாமர் பாத்துங்க, ஹாரெட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதல் ஐந்தாண்டு திட்டம் எதன் மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா ஹாரெட் டாமர் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. இதோடைய இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா வேளாண்மையை முன்னேற்றம் தான். வேளாண்மையை முன்னேற்றப்படுத்துவதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கமே நம்ம நாட்டோடைய வேளாண்மை முன்னேற்றம். இந்த திட்டம் 3.6% வளர்ச்சி பெற்று, அதாவது இலக்கை விட அதிகமா வளர்ச்சி பெற்றது. அவங்க இந்த அளவு வளர்ச்சி பெறும், இந்த திட்டம் வெற்றி பெறும் நினைக்கல. 3.6% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் இருந்துச்சு. இப்ப இந்த திட்டம் பிசி மகளநோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளநோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டம் முதன்மை நோக்கம் என்னன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மையை முன்னேற்றப்படுத்துவது, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழிலை முன்னேற்றப்படுத்துவது. இப்ப இந்த திட்டம் நமக்கு வெற்றி பெற்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது. எவ்வளவு? 4.1%. முதல்ல விட இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இன்னும் அதிக வளர்ச்சி பெற்றது. 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961ல இருந்து 66 வரைக்கும் நடந்துச்சு. இந்த திட்டம் காட்கில் திட்டம்னு அழைக்கப்பட்டுச்சு. இம்பார்ட்டன்ட், இது பாத்துங்க. இந்த திட்டத்தை காட்கில் திட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா சுதந்திர பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம்.
இதுதான் இதோடைய முதன்மை நோக்கம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். இப்ப இது வளர்ச்சி பெற்றுச்சா, இது நமக்கு வெற்றி, இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னா வெற்றி பெறல. என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற போரின் காரணமாக இது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த நம்மளுடைய இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா, அதை விட கம்மியா தான் இது வளர்ச்சி அடைஞ்சது. 5.6 அடைய முடியல. அதுக்கான இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான இலக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 5.6 வரைக்கும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதை விட நமக்கு அதிகமா போனாதான் அது வெற்றி பெற்றதா அர்த்தம் இல்லையா, அதையே அடைய முடியல. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் இந்திய சீனா போர் தான். அடுத்து பாருங்க, இப்ப இதுல இந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வியை பெற்றது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியை தழுவியது. அதுக்கப்புறம் இந்த திட்ட விடுமுறை காலம்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. திட்ட விடுமுறை காலம் எதுல இருந்து இது வரைக்கும்னாக்க 1966 இருந்து 69 வரைக்கும், அந்த 3 ஆண்டுகளும் விடுமுறை காலம்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த விடுமுறை காலத்துல எதனால அந்த விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரு மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வீழ்ச்சி, அதாவது தோல்வி, இதுதான் இந்த திட்ட விடுமுறைக்கான முக்கிய காரணமா இருந்துச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம நாட்டை முன்னேற்றம்னா ஏதாவது ஒரு திட்டம் ஏற்படுத்திருக்கோம் இல்லையா, அப்போ ஓராண்டு திட்டம் அப்படிங்கறத உருவாக்கப்பட்டு அதுல வேளாண்மை, வேளாண் சார் துறைகள், தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுமா. சரியா? இப்போ இந்த வகுப்பெல்லாம் உங்களுக்கு குரூப் 1க்கு படிச்சுக்கலாம், குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிச்சுக்கலாம். இந்த போர்ஷன் உண்டு உங்களுக்கு. அதே குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இதை படிச்சுக்கலாம். சரியா? இப்போ திட்ட விடுமுறை காலங்கிறது என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம், 4வது ஐந்தாண்டு திட்டங்கள். இது 1969 இருந்து 1974 வரைக்கும் இருந்துச்சு. இதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னாக்க, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். இதெல்லாம் முக்கியமான பாயிண்டா பிடிச்சிங்க. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விதான் இந்த திட்டத்திற்கான முதன்மை காரணம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஓராண்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுக்கு எதை முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரியா? சரி, இப்ப நம்ம 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பார்ப்போம். இப்ப இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல் தான் இதோடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. இந்த இலக்கு அதாவது இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு, அதாவது வளர்ச்சி இலக்கு எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படின்னா 5.7% இருந்துச்சு. ஆனா அதால எட்ட முடியல. 3.3% வளர்ச்சி மட்டும்தான் பெற்றுச்சு. அதனால இந்த ஐந்தாண்டு திட்டமும் 4ஆம் ஐந்தாண்டு திட்டமும் தோல்வியவே பெற்றது. சரியா? இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.